மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அஞ்சலி வீட்ல இல்ல, வெளிய போயிட்டாலாம். ஏன் அத நீ வெளிய வந்து சொல்ல மாட்டியா? ஏதோ பிச்சைக்காரங்கிட்ட சொல்ற மாதிரி உள்ளே இருந்து சொல்ற. பிச்சைக்காரனுக்கு சொன்னா கூட புரிஞ்சுக்கிட்டு போயிடுவான். என்ன திமிரு உனக்கு? மூளையில கிடந்தாலும் ஆட்டம் அடங்குறது இல்ல. வயித்துல ஒண்ணும் இல்லனாலும் வாய்க்கு குறைச்சல் இல்ல. எனக்கு வயித்துல ஒண்ணுதான் குறைச்சல், மத்தபடி தன்மானம் ரோஷம் எல்லாம் நிறைய இருக்கு. சீண்டாதீங்க சொல்லிட்டேன். நீங்க தான் என்ன நேர்ல பார்த்து அபசகுணம்னு சொல்றீங்களே, அதான் உள்ள இருந்தே பதில் சொன்னேன். இல்ல உங்களுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல, சகுனம் எல்லாம் கிடையாது, குழந்தை இல்லாதவங்கள பாக்குறது அபசகுணம்னா அன்னை தெரசாவை ஓடி ஓடி பார்த்தாங்களே, அது எப்படி? இதெல்லாம் அறியாம முட்டாள்தனம் தான் அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நேர்ல வந்தே சொல்லிக்கிறேன். ஏய், என்ன வாய் கொழுப்பா? அதான் ஆண்டவன் உனக்கு அளந்து கொடுத்திருக்கான். உன் கர்ப்பப்பைய கழுவி வச்சிருக்கும் போதே இந்த குதி குதிக்கிறியே, உள்ள ஒரு குழந்தைய வச்சிருந்தா என்ன ஆட்டம் போட்டிருப்ப. ஏன் இப்படி பேசுறீங்க? இலக்கியா ஏற்கனவே குழந்தை இல்லைன்ற வேதனையில இருக்கா. அவளை ஏன் இன்னும் காயப்படுத்துறீங்க? நீ என்ன அவளுக்கு முட்டு கொடுக்கற? குழந்தைய இழந்த மாதிரி அவ நடந்துக்கிறா. ஏதோ 10 குழந்தைய பெத்து ஏதோ ஸ்கூல்ல அட்மிஷன் போட்ட மாதிரி பேசுறா. மேடம், மறுபடியும் நீங்க தப்பா பேசுறீங்க. வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும், வேடிக்கை பாக்குறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க மனசு சுத்தம் கிடையாது. என்னடி சொன்ன? நீயே பெத்தத தொலைச்சிட்டு எங்க வீட்டுல வந்து ஓசி சோறு திங்கிற. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மனசு சுத்தம் இல்லம்ப? ஒண்ணு போதும், நிறுத்துங்க. கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? என்ன சத்தம்? இவங்கள ஓசி சோறுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ரேவதி அம்மா தனக்கு சொந்தமான இடத்துலதான் சோறு திங்குறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? சொந்தமான இடமா? இவளுக்கு இங்க என்னடி சொந்தம் இருக்கு? இவ என்ன உனக்கு மாமியாரா? என்னடி சொந்தம் சொல்லடி. இலக்கியா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன என்ன பிரச்சனை இங்க? எதனால இங்க சண்டை? உங்க மருமக தான் பிரச்சனை. அஞ்சலி எங்கன்னு கேட்டேன், அதுக்கு இந்த உதவாக்கற திமிரா பதில் சொல்றான். அதுக்கு அந்த உதவாக்கற ஜால்ரா போடுறான். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஒரு சர்வன்ட் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு இலக்கிய தயார் பண்ணி வச்சிருக்கான். இதுக்குதான் தகுதி பார்த்து மருமகளை கொண்டு வரணுங்கிறது. இல்லனா இப்படிதான் லோக்கலா தெரு சண்டை போடுவாங்க. சரி, ஏன் அத்தை தான் என்ன லோக்கலா கொண்டு வந்துட்டாங்க, நீங்க அப்படியே ராயல் ஃபேமிலில இருந்து அஞ்சலி கூட்டு வந்துட்டீங்க போல. அத்தை, இவங்க என்ன பார்த்து ஒண்ணுமே இல்லாதவன்னு சொல்றாங்க. அதுக்குதான் ரேவதி அம்மா ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இதான் நடந்தது அத்தை. பைரவி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இலக்கியா நம்ம வீட்டு மருமக. அண்ணி, அவ நம்ம வீட்டு மருமக இல்ல, உங்க மருமக. கூடிய சீக்கிரம் அந்த பதவியை புடுங்கி வெளியில துரத்துறேன். ஏய், எப்ப உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு முடிவாய் போச்சோ அப்பவே உன் கதை முடிஞ்சு போச்சு. இனி இந்த வீட்டு மருமகனா அது அஞ்சலி மட்டும்தான். அவ வயித்துல ஒரு குழந்தை உண்டாகட்டும், அதுக்கப்புறம் உன் கதி என்ன ஆகுதுன்னு பாரு. ஏய், என்ன ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க? ஏய் சும்மா இரு, எல்லாம் ஒன்னாலதான் நடக்குது தெரியுதுல்ல? பாத்தியா பைரவி எப்படி கேட்டா? பாத்தியா, நோண்டி நோண்டி சொந்தமானு கேக்குறா. நீ இங்க இருக்கிற வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு தான் வாழணும்டி. போடி உள்ள போ. எல்லாம் நீ அவளுக்கு கொடுக்கற இடம் தான். என்ன என்ன பண்ணி தொலைறீங்களோ? ஏன் உயிரை எடுக்கிறீங்க? என்னவா இருக்கும்? வாமிட்ல ரத்தம்னா பயமா இருக்கே. செக் பண்ணிட்டு நான் டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். மேடம், டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்.
நீங்க இங்க உட்காருங்க மேடம். கடவுளே, ரிசல்ட் ஏதோ தப்பா வந்துடக்கூடாது. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? எதுவும் ஆபத்து இல்லையே? உட்காருங்கம்மா. சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர், எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்கு. வாமிட்ல ரத்தம் வந்தது ஜஸ்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான். சேஃப்டிக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்ததுல உன் கர்ப்பப்பையில கட்டி இருக்குமா? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் நான் சொல்லிதான் ஆகணும். மனசை தேத்திக்கோமா, உன்னால கர்ப்பமாகவே முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, எந்த காலத்திலயும் உனக்கு குழந்தை பிறக்காது. அப்படியெல்லாம் இருக்காது டாக்டர், நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. டெஸ்ட் ரிசல்ட்ட நல்லா பார்த்துட்டேன். உங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அதுக்கு குழந்தைய தாங்குற சக்தி கிடையாது. இந்தாங்க. அப்ப எனக்கு குழந்தை பிறக்காதா? இது உண்மைதானா? நான் கர்ப்பமாக மாட்டேனா? இல்ல இல்ல, இதெல்லாம் போய். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இந்த டாக்டர் தான் தப்பா சொல்றாங்க. வேற டாக்டர் பார்க்கலாம். ஆமாமா, நீங்க கர்ப்பமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட டெஸ்டையும் இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டரோட டெஸ்டையும் நான் பார்த்துட்டேன். ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான். லைஃப் லாங் உன் வயிற்றுல குழந்தை உருவாக வாய்ப்பே கிடையாது. இல்ல டாக்டர், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ண முடியாதா? அதுக்கு சான்ஸ் இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா? 100% நோ சான்ஸ். யார்கிட்டயாவது போய் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு காசை செலவழிச்சிட்டு இருக்காதீங்க. காசும் வேஸ்ட், உங்க ஹெல்த்தும் ஆபத்துல முடியும். இந்தாங்கம்மா. அப்ப நான் அம்மா ஆக முடியாதா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? கடவுளே, பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பொய்யெல்லாம் பேசி கார்த்திக்க கல்யாணம் பண்ணனே, எல்லாமே வேஸ்டா போச்சு. இலக்கியோட கர்ப்பத்தை கலைச்சு அவளை மூலையில உட்கார வச்சுட்டு அந்த கேப்ல நான் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த வீட்டுக்கு ராணி ஆகலான்னு பிளான் பண்ண. அதெல்லாம் இப்ப நாசமா போச்சு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு நல்லா வேணும்டி. நீ பண்ணது தானே உனக்கு திருப்பி வந்திருக்கு. அடுத்தவங்க வாழ்க்கைய நீ அழிச்ச, இப்போ உன் வாழ்க்கைய அழிஞ்சு போச்சு. மத்தவங்கள அழ வச்சல்ல, அதான் அந்த கடவுள் ஒன்னு அழ வச்சிட்டாரு. நீ பண்ண அநியாயத்துக்கு கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை. நல்ல அனுபவி அனுபவி. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க பார்த்தா இதான் நிலைமை. நான் வைக்கிறேன். என்ன சொல்ற அஞ்சலி? குழந்தை பிறக்காதா? ஐயோ, டேய், என்ன என்ன பண்றதுன்னு தெரியலமா. என்னடா ஆச்சு? அஞ்சலி, என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லு. என்னோட வயித்துல குழந்தை உருவாக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னமா சொல்ற? ஆமா அத்தை, காலையில எனக்கு ரத்த வாந்தி வந்துச்சு. நான் பயந்து போய் டாக்டர் கிட்ட போனேன்.
அவங்க என்ன செக் பண்ணிட்டு உனக்கு என்னமே குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏய் சும்மா உளறிட்டு இருக்காத. அப்படிலாம் எதுவும் இருக்காது. டாக்டர் எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்களா? எல்லா செக்கப்பும் பண்ணி ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க. குடு பாருங்க. இருடா. என்னப்பா? அண்ணா அதுல என்ன போட்டிருக்கண்ண? அஞ்சலி சொல்றது உண்மையா? ஆமா, அஞ்சலிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு ரிப்போர்ட்ல தெளிவா போட்டிருக்கு. கடவுளே. கார்த்திக் என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? கடவுளே, இலக்கியாக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சலி மூலமாவது குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கும்னு நினைச்சேன். நீயும் இப்படி சொல்றியே. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம இப்படி நிக்குதே. ஐயோ கடவுளே. அஞ்சலி, இதுக்குதான் அடுத்தவங்களை கேலி பண்ணா அது நமக்கே வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இலக்கியாக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீ எப்படி கேலி பண்ண பத்தியா? கடைசியில உனக்கே குழந்தை இல்லாம போயிடுச்சு. நீ இதுல தலையிடாத அஞ்சலி. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, இலக்கியாக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி நீ அவளை எவ்வளவு கேலி செஞ்ச. அதான் ஆண்டவன் உனக்கு தகுந்த தண்டனையை கொடுத்திருக்கான். ஏத்த நீங்களே இப்படி பேசுறீங்க? எப்படி பேசுவாங்க? இலக்கிய எதிரில வந்தா அவசகுணம்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறல்ல, அதுக்கு தான் அந்த ஆண்டவன் உன்னைய அவசகுணமா மாத்திட்டான். இப்ப கிடந்து சாவு. அஞ்சலி, நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. என் குழந்தை கலைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பாயசம் கொடுத்து சவால் விட்டியே, இப்ப என்ன ஆச்சு? அன்னைக்கு என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு குழந்தை பிறக்கும், அத்தை என் மேல பாசம் காட்டுவாங்க, இந்த வீடே என்ன தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அத பார்த்து கௌதம் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு, நான் தான் இந்த வீட்டுக்கே ராணின்னு குதிச்சியே. எல்லாம் போச்சா? இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்வாங்க. அம்மா, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இலக்கியாவ குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவன்னு காரணம் காட்டி அவளை வெளியில போக சொன்னீங்க. இப்போ உங்க அல்ல கையே குழந்தை இல்லாம டம்மி பீஸா நிக்கிற. அம்மா, நீங்க ஏன் சைலண்டா நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க. ஓஹோ, இலக்கியாக்கு ஒரு நியாயம், அஞ்சலிக்கு ஒரு நியாயமா? முதல்ல இவளை அடிச்சு வெளியில துரத்துங்க. சரி, எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப இவளை துரத்திட்டு கார்த்திக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? டே கார்த்திக், என்னடா ஒண்ணும் பேசாம உட்கார்ந்திருக்க? இலக்கியா ராசி இல்லாதவ, அவளை பார்த்தா உன் பிசினஸே நாசமா போயிடும்னு சொன்ன. இப்போ உன் பொண்டாட்டியே ராசி இல்லாதவ தானே, என்ன பண்ண போற? சொல்லு. இலக்கியா அபசகுணம்னா அஞ்சலி மட்டும் என்ன சுபசகுணமா? என் பொண்டாட்டிய வெளியில போ சொன்ன, இப்போ உன் பொண்டாட்டிய மட்டும் வீட்டுல வச்சு கொஞ்சம் போறியா? சொல்லுடா. அஞ்சலி, உன்னால என் மானமே போது. குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாத உனக்கு இனிமே இந்த வீட்டுல என்ன வேலை? வெளியே போ. கார்த்திக், என்ன சொல்றீங்க? குழந்தை இல்லாதவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நீ தானே சொன்ன. நீ சொன்ன அதே தீர்ப்பு தான் நானும் சொல்றேன். வீட்டை விட்டு கிளம்பு. ஆண்டி, என்ன ஆண்டி இது? கார்த்திக் சொல்றதுதான் கரெக்ட். நான் உருவாக்குன இந்த சாம்ராஜ்யம் வாரிசு இல்லாம அழிஞ்சு போறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். முதல்ல உன்னையும் அப்புறம் இந்த இலக்கியாவையும் துரத்திட்டு என் பிள்ளைங்க 2 பேருக்கும் நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வெளியே போ முதல்ல. ஆண்டி. ஏய், என்ன என்ன ஆண்டி ஆண்டின்னு இழுத்துட்டு இருக்க? இங்க எல்லாரையும் மீறி கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சல்ல, அதான் உனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. இப்போ குழந்தை பாக்கியமும் கிடையாது. அப்போ கார்த்திகோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு நீ எந்த தகுதியும் இல்லாதவ. கிளம்பு, இந்த வீட்டை விட்டு கிளம்பு. அட, என்ன நின்னுட்டு இருக்க? கிளம்பு. என்ன கார்த்திக், கார்த்திக் ப்ளீஸ் கிளம்பு சொல்றேன்ல. சொல்லுங்க ப்ளீஸ். டேய் வா. வாடி. கார்த்திக், என்ன பண்றீங்க? கார்த்திக், இந்த வீட்ல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. போ வெளியே. கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் வாடி. கார்த்திக், நான் அனுப்பிடாதீங்க கார்த்திக் ப்ளீஸ். வாடி.
மத்தவங்கள மட்டும் நல்ல குறை சொல்ல தெரியுது. போ. கார்த்திக் வேண்டாம். இதுக்கு மேல இந்த வீட்ல நீ இருக்கவே கூடாது. போடி. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதாண்டி. இனிமே உனக்கு நடுத்தெருதான், பாத்துக்கோ. வேணும்டி உனக்கு. எனக்குவே பயமா இருக்கே. நான் மட்டும் உண்மையை சொன்னா நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்புறம் நான் ரோட்ல தான் நிக்கணும். சொந்த வீட்டுக்கும் போக முடியாது. அப்பா அடிச்சே கொன்னுடுவாரு. காலம் பூரா அப்புறம் பெற்றுதான் எடுக்கணும். கார்த்திக் மயக்கி நீ போடுற ஆட்டமெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ சதி செஞ்சுதான் அவனை லவ் பண்ண வச்சிருக்க. நடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிருக்க. உன்னோட பொய்யான வேஷத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு நீ போடுவ? ஒரு நாள் உண்மை அதை உடைச்சு நீ தெருவுக்கு கண்டிப்பா போவ. இல்ல, அது நடக்க கூடாது. நான் அந்த வீட்டை விட்டு போகவே கூடாது. கார்த்திகை விட்டு பிரிய கூடாது. அந்த இலக்கியாவை ஜெயிக்க விட மாட்டேன். எந்த காலத்திலயும் அவகிட்ட நான் தோக்க கூடாது. எனக்கு கிடைச்ச இந்த பணக்கார வாழ்க்கைய நான் மிஸ் பண்ண முடியாது. லக்ஸரியஸ் லைஃப்காக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது அவ்வளவு ஈஸியா எழுந்துட மாட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு குழந்தை பொறுக்காதுன்ற விஷயத்தை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிடணும். நான் கர்ப்பமாக முடியாதுங்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இலக்கியோட ஆட்டம் ஆரம்பமாயிடும். குடும்பத்துக்கு வாரிசு இல்லையேங்கிற தவிப்புல அத்தை மறுபடியும் இலக்கியாவை வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிட்டா அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் ஜீரோ ஆயிடுவேன். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா என் கர்ப்பப்பையில குழந்தை தங்காதுங்கிற மேட்ரு வீட்டுல சொல்லக்கூடாது. எப்படியாவது நான் போய் சொல்லி எல்லாரையும் சமாளிக்கணும். என்னப்பா காஃபி சாப்பிடு. என்னப்பா எங்க இந்த அஞ்சலி ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க, ஆளைய காணோம்? அவ போன் பண்ணா எடுக்கல, எங்க போனான்னு தெரியலையம்மா. அஞ்சலி, ஏன் அங்கே நின்னுட்ட? வா. என்னம்மா அஞ்சலி, இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? போன் கூட எடுக்கலையாமே? இல்ல, அது வந்து என்னம்மா முழிக்கிற? எங்கதான் போயிட்டு வந்த? ஆண்டவா, ஒரு மெகா பொய்ய சொல்ல போற. எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன காப்பாத்து. என்ன என்ன அஞ்சலி, கேட்டுட்டே இருக்காங்க, பதிலே பேச மாட்டேங்கிற? எங்க போன? கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கா? எந்த கோவிலுக்கு? இன்னைக்கு என்ன விசேஷம்? சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க போனேன். நல்ல விஷயம் தானே, அதையும் சொல்லாம போன? ஆமா, என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? காலையில இருந்தே நீ டல்லா தான் இருக்க. என்னாச்சு உனக்கு? அஞ்சலி, என்னாச்சுமா? உனக்கு அஞ்சலி, என்ன அஞ்சலி? அஞ்சலி, என்ன பாரு தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இங்க பாரு அஞ்சலி. என்னன்னு தெரியல, தலை கிறுகிறுன்னு இருக்கு. அடிக்கடி மயக்கமா வருது. 5-6 தடவை வாந்தி வந்துருச்சு. வாந்தி வந்துச்சா? வாந்தியா? ஒருவேளை கர்ப்பமா இருப்பாளோ? அடடா, அத்தை என் வேலையை ஈஸி ஆக்கிட்டாங்க. நல்லதா போச்சு. இவ சொல்ற சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தா எனக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு தோணுது. இல்ல கார்த்திக்? என்ன சொல்றீங்க அத்தை? உண்மையாவா? நான்
நான் நாடி புடிச்சு பார்த்து சொல்றேன். உனக்கு நாடி பார்த்து சொல்ல தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். சரி பார்த்து சொல்லு. ஐயோ இவ பார்த்து இல்லன்னு சொல்லிட்டா வம்பா போயிடும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.